ரைட். ஓகே. அப்ப எண்களை வந்துட்டு திசை குறிச்சு எழுதுறதா வந்து திசை கொண்ட எண். அப்ப நான் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தாரேன். எப்படி இந்த திசை கொண்ட எண்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி தாரேன். அது தேவையானாக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல விலங்கல் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எடுத்து வாசிக்கக்குள்ள இது வந்துட்டு விலங்கு. திசை கொண்ட எண்கள் திசை கொண்ட எண்கள் எனப்படுவது ஒரு எண் பூஜ்ஜியத்திலிருந்து அமைந்திருக்கும் தூரத்தை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ள தேவையில்ல. இதை உங்களுக்கு விளங்கி வச்சுக்கொள்றதுக்காண்டி என்ன நடக்குது இதுலன்னு சொல்லி விளங்குறதுக்காண்டி நம்ம எழுதி வைக்கணும். சரியா? அமைந்திருக்கும் தூரத்தை திசையுடன் குறிப்பிடுவதாகும். என்னன்னு சொல்லி நான் இப்ப விளக்கப்படுத்துறேன் பாருங்க. திசையுடன் குறிப்பிடுவதாகும். சரியான ஈஸியான ஒரு யூனிட் பிள்ளைகள். தெளிவா விளங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சரி. இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு யூனிட். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா இதுல வார விஷயங்கள், பின்னுக்கு வார விஷயங்கள், நாம இந்த திசை கொண்ட எண்களை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறதெல்லாம் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் படிக்கக்குள்ள. இதுல வந்து நம்ம பேசிக்க படிப்போம். எல்லாமே நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸா வரும். அடுத்த கட்டங்கள்ல அட்வான்ஸா வரக்குள்ள நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நாங்க அட்வான்ஸாக படிக்கணும். ஓகேவா? ரைட். திசை கொண்ட எண்கள் எனப்படுவது ஒரு எண் பூஜ்ஜியத்திலிருந்து அமைந்திருக்கும் தூரத்தை திசையுடன் குறிப்பிடுவதாகும். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எண் கோடு தெரியும். என்ன ஒரு எண் கோடு தெரியும். ஸோ நாம சின்ன வயசுல இருந்தே படிச்சு வர ஒரு விஷயம் தான் எண் கோடு. பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கும், வலப்பக்கமாக இலக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி இடப்பக்கமாகவும் அதே மாதிரி இலக்கங்கள் இருக்கும். இடப்பக்கமாக உள்ள இலக்கங்கள் வந்துட்டு மறை இலக்கங்களாக இருக்கும். வலப்பக்கமாக உள்ள இலக்கங்கள் வந்துட்டு நேர் இலக்கங்களாக இருக்கும். ரைட். இது நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். இந்த இலக்கங்கள்ல பிள்ளைகள் இந்த எண்கோட்டுல வர இலக்கங்களை வந்துட்டு நாம இந்த குறிக்கம் ஒரு இலக்கத்தை குறிக்கும். இப்ப உதாரணமாக இந்த ரெண்டை குறிக்கும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? ரெண்டை குறிக்கும் அப்படின்னு சொன்னா இது என்ன ரெண்டு? இதுல ரெண்டு வகையான இரண்டுகள் இருக்கு. என்ன என்ன பிளஸ் ரெண்டும் இருக்கு, மைனஸ் ரெண்டும் இருக்கு. இப்ப நாம இந்த ரெண்டை மார்க் பண்றோம். ரெண்டை மார்க் பண்ண உடனே என்ன எழுதுவோம்? +2 சொல்லி எழுதுவோம். என்ன +2. இப்ப நாம இந்த மூண்டை மார்க் பண்றோம். இதை நாம என்ன எழுதுவோம்? வேற என்ன எழுதுவோம்? மைனஸ் மறை 3 சொல்லி எழுதுவோம். இவரை நாம எழுதுவோம் +2 சொல்லி எழுதுவோம். இப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா இவர் பூஜ்ஜியத்திலிருந்து இடப்பக்கமாக 3 தள்ளி இருக்காரு. 1 2 3 இடப்பக்கமாக 3 தள்ளி இருக்காரு. அந்த இடப்பக்கமாக இருக்காருங்கிறத வந்து நம்ம இந்த மைனஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கும். மைனஸ் சொன்னா இடப்பக்கம். இவர் +2 சொன்னா என்ன அர்த்தம்? இவர் பூஜ்ஜியத்திலிருந்து 2 வலப்பக்கமாக தள்ளி இருக்காரு. ஓகேவா? இதான் வந்துட்டு இந்த திசை கொண்ட எண்கள் எனப்படுவது ஒரு எண் பூஜ்ஜியத்தில் இருந்து அமைந்திருக்கும் தூரத்தை திசையுடன் குறிப்பிடுவாங்க. இப்ப இந்த எண்ணுங்கிறது வந்துட்டு இந்த ட்ரெண்டுங்கிறது வந்துட்டு பூஜ்ஜியத்திலிருந்து 2 தள்ளி இருக்காரு. என்ன தள்ளி இருக்காரு? வலப்பக்கம் தள்ளிக்காரு. அதனால +2. இவரு 3ங்கிறவரு பூஜ்ஜியத்துல இருந்து இடப்பக்கமாக 3 தள்ளி இருக்காரு. அதனால -3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? அப்ப நாம இதை என்ன எழுதி வைக்கலாம்? இப்ப வேற கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன எழுதி வைக்கலாம்? +2ங்கிறது பூஜ்ஜியத்திலிருந்து உங்களுக்கு தேவைன்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது நல்ல கிளியர்ன்னு சொன்னா எழுத தேவையில்லை. ஓகேவா? தேவையானாக்கள் எழுதி வச்சுக்கோங்க. பூஜ்ஜியத்திலிருந்து வலப்பக்கமாக 2 தள்ளி இருக்காது. இந்த டெபினிஷனுக்குரிய விளக்கம் தான் இது. வலப்பக்கமாக 2 தூரத்துல காணப்படுது. ஓகேவா? ஓகே. 2 தூரத்துல இருக்காரு. இவரு பூஜ்ஜியத்திலிருந்து இடப்பக்கமாக மைனஸ்ன்னு சொன்னா இடப்பக்கமாக 3 தள்ளி இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா பேசிக் தான். நம்ம இதை படிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு படிக்க போறோம். ஓகேவா? இடப்பக்கமாக 3 தூரத்துல இருக்காரு. ஓகே. வலப்பக்கம் வந்தா பிளஸ், இடப்பக்கம் வந்தா மைனஸ். இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா ஓகே. ரைட். இது தேவையானாக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா திசை கொண்ட எண்களை வந்துட்டு எப்பவுமே நாம திசை கொண்ட எண்களை எழுதக்குள்ள வந்துட்டு திசை கொண்ட எண்கள்
எழுதப்படும் போது மிக முக்கியமான விஷயம் சரியா, திசை கொண்ட எண்கள் எழுதப்படும் போது அடைப்புக்குறியினுள் எழுதப்படும். இது வந்துட்டு மிக முக்கியமான விஷயம். ஓகேவா? ரைட். இத மறந்துடக்கூடாது. அடைப்புக்குறியினுள் எழுதப்படும்ங்கிறத வந்துட்டு நீங்க மறந்துடக்கூடாது. நாம இங்க என்னத்துக்கு இந்த நாம பிளஸ் மைனஸ் யூஸ் பண்றோம்? இந்த பிளஸ் 3ங்கிறது வந்துட்டு நாம இங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணோம்? இவர் வலப்பக்கமாக இருக்காரு ங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பிளஸ்ஸை யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த நேர அடையாளத்தை யூஸ் பண்ணோம். -6 யூஸ் பண்ணோம்னா என்ன சொல்றோம்? இந்த 6ங்கிற ஆள் வந்துட்டு இடப்பக்கமாக இருக்காரு என்றதை காட்டுறது. ஆனா இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் வேற என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த பிளஸ்ங்கிறதுக்கு மைனஸ்ங்கிறதும் என்னத்துக்கு பாவிச்சிருக்கோம் அப்படின்னு விளங்கணும்ன்றதுக்காண்டி நாம திசை கொண்ட எண்கள் எழுதக்குள்ள பிரேக்கெட்ல எழுதுவோம். அதாவது +3ங்கிறது வந்துட்டு இவர திசையை குறிக்கிறதுக்காக நாம போட்டிருக்கோம். சும்மா +3 எழுதினா என்ன அர்த்தமா இருக்கும்? இப்ப நீங்க உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க. -6 +3 இப்படி எழுதிட்டீங்க. இப்படி எழுதினா என்ன அர்த்தம்? -6 ஒன்று எழுதி +3 ஒன்று -6ஓட +3 பண்ண சொல்றாங்க அப்படின்றதான் அர்த்தம். இதே பிரேக்கெட்ல எழுதினீங்கன்னு சொன்னா, இவங்க 2 பேரும் வேற வேற திசை கொண்ட எண்கள். இவரு வலப்பக்கமா இருக்கிற ஒரு திசை கொண்டவன், இவரு இடப்பக்கமா இருக்கிற திசை கொண்டவன். இதுக்காக வந்து நம்ம என்ன செய்வோம்? இந்த பிளஸும் மைனஸும் வந்து வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. எனக்கு கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் பயன்படுது. என்ன குறி என்று காட்டுறதுக்கு இவர் எந்த திசையில இருக்காருன்னு காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது. அப்ப அதனால வந்து இது திசை கொண்ட எண்கள் எழுதக்குள்ள பிரேக்கெட்ல எழுதுவோம், அடைப்பு குறிக்குள் எழுதுவோம். அதே வந்துட்டு நம்ம கூட்டல் கழித்தல் செய்யப்பட வந்துட்டு வெளியில எழுதுவோம். ஓகேவா? இது வந்துட்டு இந்த பாடத்தினுடைய பேசிக்கான விஷயம். இந்த பாடத்துல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய பேசிக்கான விஷயம். ஓகே. இதுவரை தேவையான ஆட்கள் வந்துட்டு இதையும் ஒரு சின்ன நோட்டா போட்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம இருக்கிறதுக்கு ஆகும். இத வந்துட்டு நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேவா? அ ஒரு திசையொண்ட எண் எழுதக்குள்ள நாம பிரேக்கெட் பண்ணி தான் எழுதணும்ங்கிற விஷயத்த வந்துட்டு நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே. ரைட். இப்ப நாம அடுத்த விஷயம் பார்க்க போறோம். திசை கொண்ட எண்கோட்டை பயன்படுத்தி திசை கொண்ட எண்களை கூட்டுறது சம்பந்தமா பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்ப உங்களுக்கு திசை கொண்ட எண்கள்னா என்னன்னு சொல்லி விளங்கியிருக்கும். ஒரு எண்கோட்டுல வந்துட்டு நாம அந்த இலக்கங்கள திசை கொண்ட எண்கள காணுவோம். எண்கோட்டில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் வந்து திசை கொண்ட எண்களாக இருக்கும். ரைட். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுவும் வந்துட்டு நீங்க 7ஆம் ஆண்டுல படிச்ச ஒரு விஷயம். ரைட்டா? 7ஆம் ஆண்டுல உள்ள ஒரு விஷயம். ரைட். எண்கோட்டை பயன்படுத்தி எண்கோட்டை பயன்படுத்தி திசை கொண்ட எண்களை கூட்டல். ரைட். நம்ம இதுலயும் ஒரு சில உதாரணங்கள் பார்த்துக் கொள்வோம். ஓகேவா? சம்டைம் நீங்க மறந்திருக்கலாம்ங்கிறதுனால இத வந்துட்டு ரிமைண்ட் பண்ணி கொள்வோம். ரைட். எண்கோட்டை பயன்படுத்தி திசை கொண்ட எண்களை கூட்டல். ரைட். எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுறது மினிக்கி, எண்கோட்டை பயன்படுத்தாம எப்படி கூட்டுவோம்ங்கிறது மினிக்கி. எண்கோட்டை பயன்படுத்தி எப்படி கூட்டுறதுங்கிற பேசிக்க பார்த்துட்டு, நம்ம எண்கோடு இல்லாம எப்படி கூட்டுவோம் வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ரைட். +3 இப்ப நம்ம கூட்டல் தான் படிக்கணும். ஓகேவா? +3ம் +2 ஓகேவா? ரைட். இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் என்னத்துக்கு நாம பிரேக்கெட் போட்டு எழுதணும். இங்க ஒரு பிளஸ் இருக்காரு, இங்க ஒரு பிளஸ் இருக்காரு. இப்ப நம்ம வேற பிரேக்கெட் போடாம எழுதினா என்ன நடக்கும்? 2 +2 வந்துருக்கும். அப்ப நமக்கு அர்த்தம் விளங்காம போகும். அப்ப அதனால நாம என்ன செய்வோம்? பிளஸ் பண்ணி எழுதுவோம். ரைட். எண்கோட்டை பயன்படுத்தி பிள்ளைகள் திசை கொண்ட எண்களை கூட்டக்குள்ள ஓகே. ரைட். என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 0 நம்ம எண்கோடு வந்து குறிக்கொள்வோம். 1, 2, 3, 4, 5, 6 இப்படி குறிக்கொள்வோம். ரைட். இதையும் போட்டுக்கொள்வோம். ஓகேவா? நீங்க எண்கோடு கீறக்குள்ள வந்துட்டு பிளஸ் பக்கம் இருக்கிற இந்த நேர் எழுதுவோம் இல்லையா? இதுல வந்துட்டு நேரடையாளம் போடாமலுக்கும் எழுதலாம். பிரச்சனை இல்ல. மறை இருக்கிற பக்கம் கட்டாயமாக மறை அடையாளம் போட்டு எழுதணும். ஓகேவா? ரைட். இப்ப நீங்க முதலாவது என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா, எண்கோட்டை பயன்படுத்தி திசை கொண்ட எண்களை கூட்டக்குள்ள வந்துட்டு முதலாவது என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு ஒரு இலக்கம் தந்திருப்பாங்க இல்லையா? கூட்டுறதுக்கு 2 இலக்கம் இருக்கும். அதுல முதலாவது ஒரு இலக்கம் தந்திருப்பாங்க. அந்த இலக்கத்த வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? இந்த எண்கோட்டுல மார்க் பண்ணுவீங்க. ரைட். இந்த எண்கோட்டுல வந்துட்டு மார்க் பண்ணுவீங்க. முதலாவது இலக்கத்த வந்துட்டு எண்கோட்டுல மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணிட்டு என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா, 2வது இலக்கம் என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்பீங்க. ரைட். கூட்டச்சொல்லி தந்திருக்கிற இலக்கத்த பார்ப்பீங்க. 2 அவர் அடையாளத்த பார்ப்பீங்க. பிளஸ்ன்னு சொன்னா என்ன பக்கம்? வலப்பக்கம். ரைட். தந்திரிக்கிற நம்பர வலப்பக்கம் கொண்டு போனீங்கன்னா சரி. 2 கூட்ட சொல்லியிருக்காங்க. அவரு வலப்பக்கம். அப்ப வலப்பக்கமாக 2 போவீங்க. 1, 2 போனீங்கன்னு சொன்னா என்னத்துல போய் நிக்காரோ, அவருதான் வந்துட்டு விடையாக இருக்கு. நீங்க விடை எழுதக்குள்ள என்ன செய்வீங்க? கட்டாயமாக அடையாளம் போட்டு எழுதி காட்டணும். விடை எழுதக்குள்ள வந்துட்டு பிள்ளைகள் திசை கொண்ட எண்கள் பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல வந்துட்டு ஆன்சர் எழுதக்குள்ள என்ன செய்யணும்? இந்த குறி போட்டு எழுதணும். பிளஸ்ஸா, மைனஸாங்கிற குறிய வந்துட்டு போட்டு எழுதணும். ஓகேவா? ரைட். முதலாவது என்ன செய்வீங்க?
முதலாவது தந்திருக்கிற இலக்கத்தை வந்துட்டு உங்களுடைய எண்கோட்டில் மார்க் பண்ணிட்டு ரெண்டாவது தந்திருக்கிற ஆள் அடையாளத்தை பார்ப்பீங்க. அவரு வலப்பக்கம் போக்குறாரா இடப்பக்கம் போக்குறாருன்னு அடையாளத்தை பார்ப்பீங்க. ரைட், பிளஸ் இருக்காரு, வலப்பக்கம் போக்குறாரு. எத்தனை போக்குறாருங்கிறத பார்ப்பீங்க. 2. அப்ப 2 போவீங்க. 1 2 போவீங்க. என்னத்துல போய் நிக்குதோ அதான் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். +5 தான் ஆன்சராக இருக்க போகுது. இப்படியான கேள்விகள் உங்களோட 7ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்திருக்கும். சில நேரங்கள்ல இதை வந்துட்டு உங்களோட புக்ல தந்திருக்கிறதுனால 7ஆம் ஆண்டு வந்துட்டு ரிமைண்ட் பண்ண சொல்லி உங்களோட புக்ல தந்திருக்காங்க தானே. அப்ப தந்திருக்கிறதுனால உங்கள்ட்ட சில நேரங்கள்ல அந்த கேள்விகளும் கேட்கலாம். இதை வந்துட்டு வெண்கோட்டுல குறிச்சு காட்டி இதுக்குரிய ஆன்சர் எடுங்க அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்படி முதலாவது தந்திருக்கிற ஆளை குறிப்பீங்க. ரெண்டாவது கூட்ட வேண்டிய ஆள்ற அடையாளத்தை பார்ப்பீங்க. அப்ப என்ன பக்கம் போகணும்னு முடிவெடுப்பீங்க. ரைட். அப்ப அந்த பக்கத்துக்கு எத்தனை போகணும்? 2 போகணும். ரைட், 2 தரம் போயிருப்பீங்க. இது முதலாவது ஒரு உதாரணம் எழுதிருக்கு. ரைட், இந்த உதாரணத்தை வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பண்ணுங்க. ரைட். இதுல ஸ்டெப் வேணுமெண்டா நம்ம எப்படி செய்யறோம்னு சொல்லி ஸ்டெப்களையும் நீங்க தேவைன்னா எழுதி வச்சுக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது இன்னொரு உதாரணம் பார்ப்போம். +3 சக +4. ஓகேவா? ரைட். இப்போ என்கோடு ஒன்று போடுவீங்க. என்கோடு ஒன்று போடுவீங்க. 0 என்கோட்டை கீறீங்க. 2 3 4 5 6 7 8 இப்படி என்கோட்டை கீறுவீங்க. கீறிட்டு வந்துட்டு -1 -2 -3 இங்கேயும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. என்கோடு வந்து கீறக்கூடாது. ரைட். இப்போ முதலாவது நாம என்ன செய்வோம்? முதலாவது தந்திரிக்கிறால மார்க் பண்ணுவோம். என்ன அடையாளத்துல தந்திருக்காங்க? +3. அப்ப +3 அந்த வலப்பக்கம் இருக்கிற 3ல வந்து என்ன செய்வோம்? ஒரு மார்க்கிங் ஒன்று போடுவோம். முதலாவதால போடுவோம். போட்டுட்டு கூட்டளிப்பேன். கூட்டல் வந்துட்டு என்னத்தை கூட்டணும்? +4 கூட்டணும். பிளஸ் என்ன எந்த பக்கம்? வலப்பக்கம் போகணும். வலப்பக்கம் எத்தனை போகணும்? 4 போகும். 1 2 3 4. ஓகே, வலப்பக்கமாக 4 போகும். ஓகேவா? என்னத்துல போய் நிக்குது கடைசியா? 7ல நிக்குது. இப்ப +7 இப்படி ஆன்சர் எழுதும். ஓகேவா? இது கூட்டலுக்கு தான் பிள்ளைகளா. கூட்டல் நாம கழித்தல் எப்படி செய்வோம்னு சொல்லி அடுத்த இதுல பார்ப்போம். முதல்ல கூட்டலை பார்ப்போம். சார், முதலா எஸ், சொல்லுங்க ஆதி. அம்புக்குறி கட்டாயம் போடணுமா? அம்புக்குறி கட்டாயம் இல்லையா? அம்புக்குறி கட்டாயம். நான் அந்த பக்கத்தை காட்டுறதுக்காண்டி போயிருப்பீங்க. ஓகேவா? நம்ம இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. நம்ம இப்ப இது ஒரு அம்புக்குறி கட்டாயம் இல்லை. இப்ப நாம இப்ப எப்படி கீறி வச்சு மட்டும் விளங்கலன். இப்ப நீங்க எப்படி கேட்டீங்க? 3 4 5 6 7 கீறிக்கிறீங்க. கீறினீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி இப்படி 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 போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சம்டைம் நீங்க இந்த 3ஆம் நம்பரை வந்துட்டு போல்ட் பண்ணி காட்டல, மார்க் பண்ணி காட்டல. இப்ப இதை பார்த்தவங்களுக்கு வந்துட்டு எப்படி விளங்கும்? 7ல இருந்து நாம 3ன் பக்கம் வந்திருக்கோமா, இல்ல 3ல இருந்து 7ன் பக்கம் போயிருக்கோமான்னு சொல்லி சம்டைம் நமக்கு கன்ஃபியூஸ் வரலாம். நமக்கே வந்து நம்ம படிக்கக்குள்ள வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்ம எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போயிருக்கோம். இல்ல நமக்கு கரெக்ட் பண்ற ஆளுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போயிருக்கோம். அதனால வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு அம்புக்குறி போட்டு காட்டுறதுனா நம்ம இந்த பக்கம் இங்க இருந்து தான் 3ல இருந்து 7 நோக்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறது வந்துட்டு என்ன இருக்கும்? உங்களோட ஆன்சர் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதுக்காக அப்படி எழுதுவோம். ஓகேவா? ஓகே விளங்கிச்சா? சார். right. அந்த நாம எந்த பக்கம் போறோம் அந்த அந்த திசையை காட்டுறதுக்கு தான் நம்ம அதை போடுவோம். நாம இந்த பக்கம் இருந்துதான் இந்த பக்கம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி திசையை காட்டுறதுக்காண்டி மார்க் பண்ணிப்போம். சம்டைம் அப்படி உங்களுக்கு தேவை. நீங்க இதை வந்து நல்லா மார்க் பண்ணி காட்டினீங்க அப்படின்னு சொன்னா இந்த முதலாவது இருக்கிற ஆளை வந்து நல்ல இடத்துல 3 நல்லா மார்க் பண்ணி காட்டினீங்கன்னா தேவைப்படாது. இருந்தாலும் வந்துட்டு நமக்கு ஒரு கிளியருக்காக நம்ம அப்படியே எழுதுறோம். ஓகேவா? அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் தான். உங்களுக்கு விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். Right. அடுத்தது பாருங்க, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஓகே, +5 -2. ரைட். இப்போ இது என்ன வந்துட்டு ரைட், இது ஒரு உதாரணமா நான் செஞ்சாரு. போடுறோம் 0 1 2 3 4 5 -2. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவதால மார்க் பண்ணும். என்ன அடையாளத்துல இருக்காரு? பிளஸ்ல இருக்காரு. அப்ப +5 நமக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிற இவரை மார்க் பண்ணும். ரைட். மார்க் பண்ணிட்டு அடுத்த அடையாளத்தை பார்ப்போம். இவரை பார்க்கும்.
இப்போ நாம -2 கூட்டணும். ஓகேவா? +5ஓட நேர் 5ஓட மறை 2 கூட்டணும். மறை 2 பிள்ளைகள் மறை என்ன உங்களுக்கு தெரியும் எந்த பக்கம்? இடப்பக்கம். ஓகேவா? இடப்பக்கம் போக போறோம். எத்தனை? 2 போக போறோம். ஓகே. இந்த பக்கம் இருந்து 1, இந்த பக்கம் இருந்து 2. ஓகே. ரைட். நம்ம கூட்டலுக்கு வரக்குள்ள என்ன செய்வோம்? முதலாவது ஆள வந்துட்டு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு அடுத்த 2வது கூட்ட வேண்டிய ஆள் அடையாளத்த பார்ப்போம். அடையாளத்த வச்சு கண்டுபிடிப்போம். நான் வலப்பக்கம் போகணுமா? இடப்பக்கம் போகணுமான்னு கண்டுபிடிப்போம். ஓகே. இப்ப நம்ம இதுல பிளஸ் இருக்கு. நேர் இருக்கிறதுனால வலப்பக்கம் போகணும் கண்டுபிடிச்சோம். எத்தனை போகணும்? 4 போகணும். அப்ப 4 போயிக்கும். இப்ப இத பார்க்க முதலாவது ஆள மார்க் பண்ணிட்டோம். +5ன்னு மார்க் பண்ணிட்டோம். 2வது வந்துட்டு பார்க்கணும். அவரோட கூட்ட வேண்டிய அடையாளத்த பார்க்கணும். மைனஸ். மைனஸ் எந்த பக்கம் போகணும்? இடப்பக்கம் போகணும். அப்ப இடப்பக்கம் எத்தனை போகணும்? 2 தரம் போகணும். 2 போனோம்னா என்னத்துல போய் நிக்குது கடைசியா? 3ல போய் நிக்குது. +3ல போய் நிக்குது. அப்ப இதனுடைய ஆன்சர் வந்துட்டு +3ஆக இருக்கு. ஓகேவா? ரைட். இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் 2மே பிளஸ்ஸா இருக்கிறதுக்கும் ஒரு உதாரணம் பார்த்திருக்கோம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வரதுக்கும் ஒரு உதாரணம் பார்த்திருக்கோம். ரைட். அடுத்தது வந்துட்டு இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஓகே. ரைட். இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்களா பிள்ளை? அதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைப்படும். படிக்கக்குள்ள வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்த இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சக 2 நேர் 2 அதோட -4. ஓகே. ரைட். இந்த உதாரணத்தை பார்க்க போறோம். ரைட். இந்த உதாரணத்தை பார்ப்போம். இப்ப பாருங்க. ஒரு நேர்கோடு இருக்குது. நேர்கோட்டை கீறுறோம். 0, 1, 2, 3, 4. இங்காலையும் வந்துட்டு -1, -2, -3. ஓகேவா? ரைட். முதலாவது ஆள மார்க் பண்ணுவோம். நம்மளோட முதலாவது வேலை என்ன? ஃபர்ஸ்ட் ஆள மார்க் பண்றது. +2 இவரை மார்க் பண்றோம். ரைட். மார்க் பண்ணிட்டோமா? ஓகே. 2வது ஆள பார்க்கும். 2வது கூட்ட வேண்டிய ஆள பார்க்கும். -4 இருக்கு. மைனஸ் எந்த பக்கம் போகணும்? இடப்பக்கமாக போகணும். எத்தனை போகணும்? 4 போகணும். இதுல இருந்து 1, 2, 3, 4. 4 வந்திருக்கும். ஓகேவா? ரைட். இப்ப நாம என்னத்துல நிக்கும் கடைசியா வந்து -2ல நிக்கும். -2ல நின்னோம்னு சொன்னா ஆன்சர் வந்து என்ன அறிய போகுது? -2ஆக இருக்க போகுது. ரைட். இதையும் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா பிள்ளைகள்? கடைசியா 2 மைனஸுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். 2 மைனஸுக்கு வந்துட்டு ஒரு உதாரணம் பார்ப்போம். அதோட வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிடும். ஓகேவா? -3 பிளஸ் -2. ரைட். ஒன்றுமே இல்ல. அதே மாதிரி தான். 0 இங்கே 1, 2, 3. இங்கே -1, -2, -4, -1 போட்டுக்கலாம். ரைட். முதலாவது ஆள மார்க் பண்ணுவோம். முதலாவது ஆள் என்ன இருக்காரு? -3 இருக்காரு. ரைட். -3 மார்க் பண்ணிட்டோம். கூட்ட வேண்டிய ஆள் -2. அப்ப என்ன அடையாளம் இருக்கு? மறை அடையாளம் இருக்கு. மறை அடையாளம் எந்த பக்கம் போகணும்? இடப்பக்கமா போகணும். எத்தனை போகணும்? 2 போகணும். 1 போயிட்டோம். 2 போயிட்டோம். என்னத்துல போய் நிக்கணும் நாம கடைசியா? மறை 5ல நிக்கும். அப்ப மறை 5 தான் வந்து ஆன்சராக இருக்கு. ஓகேவா? ரைட். நேர்கோடொன்றுல இந்த திசை கொண்ட எண்களை குறிக்கிறது. எண்கோடொன்றுல திசை கொண்ட எண்களை குறிக்கிறது வந்துட்டு எப்படின்னு சொல்லி நாம இதுல வந்து உதாரணத்துல பார்த்திருக்கோம். ரைட்டா? ரைட். அப்ப பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கோம்? திசை கொண்ட எண்களை எப்படி மார்க் பண்றது? திசை கொண்ட எண்களை எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ரைட். இது வந்துட்டு விளங்கிட்டா உங்களுக்கு நான் இப்ப விளக்கப்படுத்தினது என்ன மாதிரி? ஓ சார். வித்தியாசம் சொல்லுங்க. ஆமாம் சார். முன்ஷிப், சுரேஷ், சிமர் விளங்கிட்டா உங்களுக்கெல்லாம்? ஆமாம் சார். ம். சிமர், முன்ஷிப்புக்கெல்லாம் ஓகேவா? ஆயிஷா?
உங்களுக்கு விளங்கலையா நான் விளக்க படிக்கிறது? டவுட் இருக்காதுல? மைக் ஆன் பண்ணி பேசலாம்ல, பேசுங்க. என்ன விளங்கலன்னு சொல்லி. ரைட். இந்த ஷிமர் உங்களுக்கு என்ன விளங்கலன்னு சொல்லுங்க, செக்ல போடுங்க. டவுட் இல்லைன்னா சரி, ஓகேவா? பிளஸ் என்றா வலப்பக்கம், மைனஸ் என்றா இடம். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா சரி. முதலாவது ஆளை மார்க் பண்றோம், ரெண்டாவது ஆளை பார்க்கும். பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பக்கம், அதாவது பூஜ்ஜியத்துக்கு இஞ்சால பக்கம், அதாவது நம்மளோட வலப்பக்கம் எத்தனை போகணும்னு பார்க்கும். ரெண்டுண்டா ரெண்டு போகும். மைனஸா இருந்தா இடப்பக்கம் போகணும், ரெண்டு போயிருக்கு. ரைட், ஓகேவா? ரைட், இந்த இதுகள் வந்துட்டு உங்களுக்கு விளங்கிட்டு. ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைகள், எண்கோட்டை பயன்படுத்தாது. ரைட், இப்ப நாம செஞ்சதெல்லாம் என்ன? எண்கோட்டை பயன்படுத்தி எப்படி ரெண்டு எண்களை கூட்டுறதுன்னு சொல்லி பார்த்தோம். எண்கோட்டை பயன்படுத்தாது, எண்கோட்டை பயன்படுத்தாது திசை கொண்ட எண்களை கூட்ட. சரிங்க, ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. 26 உதாரணங்களையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, திசை கொண்ட எண்களை விளங்கி கொள்ளுங்க. ஓகேவா? ரைட். ரெண்டு இலக்கம் இப்ப நாம இவ்வளவு நேரம் திசை கொண்ட எண்களை வந்துட்டு எண் கோட்டை யூஸ் பண்ணி கூட்டினோம். எண் கோட்ல மார்க் பண்ணேன். இப்ப நாம கூட்டணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் எண் கோடு அடிக்கணும். இப்ப அந்த வேலையில நம்மளுக்கு எப்படி கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லி இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரே குறியையுடைய ஒரே குறியையுடைய இரண்டு எண்களை கூட்ட. ரைட். ஒரே குறி என்ன? ரெண்டும் பிளஸ் இருக்கணும் அல்லது ரெண்டும் மைனஸா இருக்கணும். ஓகேவா? ரைட். முதலாவது ஒரு உதாரணம் பார்ப்போம். ஓகே, உதாரணம் பார்ப்போம். பிளஸ் 3 அதோட கூட்ட சொல்றாங்க. பிளஸ் 2 நேர் 3 நேர் 2. ஓகே, ரெண்டுக்கும் பிள்ளைகள் அடையாளத்தை பாக்குறீங்க. நம்ம கூட்டல் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோமா? படித்ததுக்கு நம்ம ரெண்டுக்கும் அடையாளத்தை பாக்குறீங்க. ரெண்டுக்குமே அடையாளம் வந்துட்டு நேர் தான். ரெண்டு அடையாளமுமே வந்துட்டு பிள்ளைகள் நேரா இருந்தா ரெண்டையும் கூட்டி போட்டு 3 2 மீக்கிறா 5 கூட்டி போட்டு அந்த ரெண்டுக்கும் இருக்கிற அடையாளத்தை போட்டு. ஓகேவா? ரைட். ரெண்டாவது பாருங்க. பிளஸ் 4 பிளஸ் 7 ஒரு ஆள் இருக்காரு. ரைட். ரெண்டுக்கும் பார்க்கும், ரெண்டுக்கும் ஒரே அடையாளம், நேர் அடையாளம் இல்லை. நேர் அடையாளம் இருந்தா இந்த அடையாளத்தை போடுவோம். என்ன அடையாளம் இல்லை, ரெண்டும் ஒரே அடையாளமா இருந்தா ஓகேவா? அடையாளத்தை போடுவோம், ரெண்டையும் கூட்டி போடுவோம். 11. மூன்றாவது ஒரு உதாரணம் பாருங்க. பிளஸ் 6 ஈஸி தானே, இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, பிளஸ் 6 பிளஸ் 3. ஓகேவா? ரைட். ரெண்டுக்கும் அடையாளம் ஒரே அடையாளம், நேர் அடையாளம் இல்லை, நேர். 6 3 9. ஓகே, நாலாவது ஒரு உதாரணம் பாருங்க. -3 பிளஸ் -4. ரைட். ரெண்டு திசை கொண்ட எண்கள் தந்திருக்காங்க. ரெண்டு அடையாளம் என்ன அறிக்கை? மைனஸ் அறிக்கை. அப்போ மைனஸை போடுவீங்க. 3 4 7. என்ன அடையாளம் இருக்கோ ரெண்டு பேருக்கும் அந்த அடையாளத்தை போடுவோம், ரெண்டு பேரையும் கூட்டி போடுவோம். அவ்வளவுதான், வேற எந்த யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதுல. ஓகே, -6 -6 பிளஸ் -9. ரைட். ரெண்டுக்கும் ஒரே அடையாளம் இருக்கி. அப்ப மைனஸ் அதே அடையாளத்தை போடுவோம். 6 9 15. இதான் வந்துட்டு பிள்ளைகள் ஒரே குறியையுடைய ரெண்டு எண்களை கூட்டுறது. ஓகேவா? ஒரே குறி, இவருக்கும் என்ன குறி வச்சாங்க? பிளஸ். அப்ப பிளஸ் போட்டோம், கூட்டி போட்டோம். இதுக்கும் என்ன குறிக்கு? பிளஸ். ரெண்டையும் பிளஸ் போட்டோம், கூட்டி போட்டோம். இவங்க இதை பார்க்கும், ரெண்டு பேருக்கும் மைனஸ் இருக்கி, மைனஸை போட்டோம், ரெண்டையும் கூட்டி போட்டோம். ரெண்டுக்கும் மைனஸ் இருக்கி, கூட்டி போட்டோம். ஓகேவா? ரைட். அப்போ வந்துட்டு இது உங்களுக்கு விளங்கிருக்கு. ரைட். அடுத்தது வந்துட்டு பிள்ளைகள் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வெவ்வேறு. சொல்லுங்க, யாருக்கும் டவுட்டா? ஓ சார். ரைட். ஆதிப் சொல்லுங்க, என்ன டவுட் இதுல?
சார் ஸ்கூல்ல சொல்லி தந்த 2 மைனஸ் வந்தா பிளஸ்ஸா மாறிண்டது. 2 மைனஸ் வந்தா எங்க பிளஸ்ஸா மாறும்னு சொன்னால் 2 மைனஸையும் பெருக்கக்குள்ளதான் பிளஸ்ஸா மாறும். ஓகேவா? நீங்க இதையும் குழப்புறீங்க. 2 மைனஸ் இலக்கங்கள் பெருக்கப்படக்குள்ளதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பிளஸ்ல வரும். 2 மைனஸ் இலக்கங்களை கூட்டக்குள்ள வந்துட்டு அதுக்கு ஆன்சர் மைனஸா தான் அடிக்கும். இல்லைங்களா? ஓ சார். ரைட். பாருங்க உங்களோட புக்கை கொப்பி எடுத்து பாருங்க. இன்னொருக்கா 2 மைனஸ் இலக்கங்களை பெருக்கினால் மட்டும்தான் அது என்ன அடிக்கும், பிளஸ் ஆக வரும். இது வந்துட்டு வளமையா எல்லாரும் குழம்புற விஷயம் தான். இது பிள்ளைகள் தெளிவா இருந்து கொள்ளணும். சரியா? மைனஸ் இலக்கங்களை கூட்டுறதுக்கும் மைனஸ் இலக்கங்களை பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட். இப்போ உதாரணமா இதை நாம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு பிளஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க என்னன்னு எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற காசுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? மைனஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற கடன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ +3 +2. இப்போ உங்கள்கிட்ட 3 ரூபா காசு இருக்கு, 2 ரூபாயும் சல்லி இருக்கு. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? உங்கள்கிட்ட மொத்தமா இருக்கிற காசு வந்துட்டு எவ்வளவு? 5 ரூபா. ஓகேவா? இதை வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு கடன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு 3 ரூபா ஒரு ஆள்கிட்ட கடன் இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 4 ரூபா கடன் இருக்கு. இப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? 7 ரூபா கடன் இருக்கு மொத்தமா. அதுதான் இதுல கான்செப்ட். ஓகேவா? பிளஸ்ஸையும் மைனஸையும் கூட்டுறதுக்குரிய விஷயம் வந்துட்டு இதுதான். பிளஸ்ஸா இருந்தால் ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தால் பிளஸ்ஸா வரும் நமக்கு ஆன்சர். ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இருக்கிற காசா வரும். ரெண்டுமே மைனஸா இருந்தா என்ன இருக்கும்? ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட இருக்கிற மொத்த கடனா இருக்கும். 3 ரூபாயும் கடன், 4 ரூபாயும் கடன். அப்போ மொத்த கடன் 7 ரூபா கடனா இருக்கும். இப்படி விளங்கி வச்சுக்கணும். ஓகேவா? இதுல குழப்பறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் நான் சொன்னேன் என்னன்னு சொல்லி, இப்படி தெளிவா எழுதி வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குழப்பாது ஒரே டைம்ல. அதுக்காண்டி நான் இப்படி உங்களோட புக்ல எல்லாம் வந்துட்டு பிள்ளைகள் இப்படியெல்லாம் இல்லை. ஒரே குறியுடைய 2 எண்களை கூட்டுங்க தனி ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு வேறைய உதாரணம் எழுதி, அடுத்து வந்துட்டு வேற வேற குறியுடைய 2 எண்களை கூட்டுங்கன்னு சொல்லி தலைப்பு போட்டு வேற வேறைய உதாரணம் இல்லை. நான் ஏன் இதை இப்படி சொல்லித்தரேன்னு சொன்னா அப்படி குழப்பம் வாரு. நான் ஏற்கனவே படிப்புக்குள்ள வந்துட்டு நீங்க இப்ப ஆர்டிஃப் கேட்ட மாதிரி இதே டவுட் வந்துட்டு ஒரு ஆள் கிட்ட கேட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படிப்பிக்க ரெண்டையும் பெரிய இது மைனஸ் வந்தா பிளஸ் தானே வரும்னு சொல்லி 2 மைனஸ் வந்துட்டு பெருக்கக்குள்ள பிளஸ் வரும். அதை நாம அடுத்த படிக்கக்குள்ள பார்ப்போமா? இதுல குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆர்டிஃப் கிளியரா இருக்கு? ஓ சார். வெவ்வேறு குறியுடைய திசை கொண்ட எண்களை கூட்டு. ஓகேவா? நான் சொல்ற மாதிரி பிள்ளை தெளிவா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வராது. டவுட்னா இந்த குழப்பம் வராது. திசை கொண்ட எண்களை கூட்டு. ரைட். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். +5 கூட்டல் -2. இப்ப பிள்ளைகள் பாக்குறீங்க, 2 திசை கொண்ட எண்களை கூட்ட சொல்லி தந்திருக்காங்க. 2 திசை கொண்ட எண்களோட அடையாளமுமே வந்துட்டு குறியும் வந்துட்டு வேற வரையா இருக்கு. ஒரு ஆளோட குறி வந்துட்டு பிளஸ் இருக்கு, ஒரு ஆளோட குறி வந்துட்டு மைனஸ் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா, யாரு எந்த குறியுடைய ஆள்ற அடையாளம் வந்துட்டு பெரிய இருந்து பாப்பீங்க. எந்த குறியுடைய ஆள்ற பெருமானம் வந்துட்டு கூடுதலாகின்னு சொல்லி பாப்பீங்க. பிளஸ்னுடைய பெருமானம் கூடுதலாக்கி அல்லது மைனஸினுடைய பெருமானம் கூடுதலாக்கின்னு சொல்லி பாப்பீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. ரைட். +5 இருக்காரு, -2 இருக்காரு. யாருக்கு வந்துட்டு பெருமானம் கூட இருக்கு? 5க்கு தான் பெருமானம் கூட இருக்கு. அவர அடையாளத்தை வந்துட்டு போடுவீங்க. ஓகேவா? பெரிய ஆள்ற அடையாளத்தை வந்துட்டு போடுவீங்க. 5 மிதிக்கு 2 மிதிக்கு. யார் பெரிய ஆள்? 5. 5 அடையாளம் என்ன? பிளஸ். அதை போடுவீங்க. போட்டுட்டு அந்த பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிச்சு எழுதுவீங்க. 5ல இருந்து 2 கழிச்சீங்க என்ன வரும்? 3 வரும். ஓகேவா? ரைட். இன்னும் 2 3 உதாரணம் செய்யக்குள்ள உங்களுக்கு தெளிவா விளங்கும் என்ன சொல்றாங்க. ரைட். -5 கூட்டல் +9. ரைட். இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, கூட்டம் வந்துருக்கு. 2 குறியும் வந்துட்டு வேற வேற குறிகள் இருக்கு. முதலாவது என்ன செய்வீங்கன்னு சொன்னா, யாரு பெரிய ஆளுன்னு சொல்லி பாப்பீங்க. நம்பரை மட்டும் பாருங்க. 5ஆ 9ஆ? யாரு பெரிய ஆள்? 9 தான் பெருசு. அவரோட குறி என்னவோ அதை போடுங்க. ரைட். குறியை போட்டுட்டு அந்த பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிச்சு எழுதுவீங்க. 9ல இருந்து 5 போனா என்ன வரும்? 4 வரும். ரைட். 4 எழுதுவீங்க. ரைட். மூன்றாவது உதாரணம் பாருங்க. -6 +4. ஓகேவா? ரைட். இது எப்படி எழுதுவீங்க? யாரு பெரிய ஆளுன்னு பாப்பீங்க. 6 தான் பெரிய ஆள். 4 ஆரம்பிச்சாங்க. 6 தான் பெரிய ஆள். அப்ப அவரோட அடையாளம் என்னவோ அதை வந்துட்டு போடுவீங்க. போட்டுட்டு 6ல இருந்து 4 கழிச்சு, பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிச்சு எழுதுவீங்க. 2 சொல்லி எழுதுவீங்க. ரைட். இதே மாதிரி இந்த உதாரணம் 4வது உதாரணம்னு பார்ப்போம்.
-9 பிளஸ் பிளஸ் 3. ரைட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சிமர் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? -9 பிளஸ் 3. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சிமர் இருக்கிறீங்களா கிளாஸ்ல? ரைட். குட். ஓகே சிமர் ஆன்சரும் ஓகே. சுதேஷ் சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும்? சுதேஷ் மறை 6. மறை 6. பாரிஸ் சரியா ஆன்சர் மறை 6ங்கிறது. பாரிஸ் மறை 6ங்கிற ஆன்சர் சரியா? விடை சரியா? ஆத்திப் சரியா ஆன்சர் மறை 6ங்கிறது? ஓ சார். ஓகே. ரைட். அப்ப நாம பார்ப்போம் பிள்ளைகள். ஓகே நாம பார்ப்போம். அப்ப 9 மில்லிக்கு 3 மில்லிக்கு யாரு பெரிய ஆள்? 9. அவருடைய அடையாளம் என்ன? மைனஸ். அப்ப பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிப்போம். 9ல இருந்து 3 கழிச்சோம்னா 6. அப்ப மறை 6ங்கிற ஆன்சர் வந்துட்டு சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயமும் விளங்கியிருக்கும்.